Hi guys, welcome to our YouTube channel. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்வெயன்சிங் அப்படினா என்னன்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை டீட் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா கன்வெயன்சிங் அப்படினு சொல்றோம். அப்ப டீட்னா என்ன? டீட்னா ஒரு ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் டீட் ஆகுமா அப்படினு பார்த்தோம்னா ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் டீட் ஆகும் எதெல்லாம் டீட் ஆகாது அப்படினு பார்க்கலாம். டீட்க்கு எக்ஸாம்பிள் பவர் ஆஃப் அட்டார்னி, பேட்டர்ன், அக்ரிமெண்ட், டீட் ஆஃப் கிஃப்ட், ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட், லீஸ் டீட் எக்ஸெட்ரா இதெல்லாம் வந்து டீட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதெல்லாம் டீட்ஸ் இல்லை. அவார்ட், டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட், ஷேர் சர்டிஃபிகேட், லைசன்ஸ் டு யூஸ் பேட்டன்ட் ஆர்டிக்கல், லெட்டர் ஆஃப் ஆர்டினேஷன் இதெல்லாம் வந்து டீட் கிடையாது. டீட் வந்து ரெண்டு டைப்பாக பிரியுது. எப்படின்னா டீட் போல் அண்ட் டீட் இன்டென்ச்சர். டீட் போல் என்னன்னா ஒரு பார்ட்டி வந்து அவங்க இன்டென்ஷனை வெளிப்படுத்துறது, ஒன் சைட்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மட்டும் தான் இருப்பாங்க ஒரு டீட்ல, அவங்க தான் வந்து டீட் போல் அப்படின்னு சொல்றாங்க. டீட் இன்டென்ச்சர்னா டபுள் சைட்ஸ் ஆஃப் பார்ட்டி இருப்பாங்க, இது வந்து டீட் இன்டென்ச்சர் அப்படின்ட்டு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சேல் டீட்ல வந்து டபுள் சைட் பார்ட்டி இருப்பாங்க, பையர் அண்ட் செல்லர் இருப்பாங்க, அப்படின்னா டீட் இன்டென்ச்சர். லீஸ் டீட்லேயும் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, மார்ட்கேஜர் அண்ட் மார்ட்கேஜி இருப்பாங்க. கிஃப்ட் டீட்லேயும் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. ஆனால் வில் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் தான் வந்து டீடை வந்து எழுதி வைப்பார். அதில் வந்து இந்த டீட் போல் ப்ராமிசரி நோட்டு ஒரு பர்சன் தான் எழுதி வைப்பாங்க, அதனால இந்த டீட் போல். ஓகே, இதான் வந்து டீட் போல் அண்ட் டீட் இன்டென்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எசென்ஷியல் ஆஃப் டீடு. ஒரு டீடை டிராஃப்ட் பண்ணணும்னா என்ன எசென்ஷியல்? 3 எசென்ஷியல் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்ரேட்டிவ் பார்ட்டில் வந்து டிராஃப்ட் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிவ் பார்ட்டில் இருக்கணும், அப்புறம் ஃபார்மேட் பார்ட்டில் இருக்கணும். இந்த 3 பார்ட்டும் வந்து ஃபுல்ஃபில் ஆனாதான் வந்து ஒரு டீட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆப்ரேட்டிவ் பார்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும், தென் டேட் இருக்கணும், தேர்டில் வந்து பார்ட்டிஸ் நேம்ஸ் இருக்கணும், ஃபோர்த் ரெக்டிகல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சேல் டீட் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சேல் டீட் நேம் இருக்குது, தென் டேட் இருக்குது, அப்புறம் பார்ட்டிஸோட நேம்ஸ் இருக்குது, தட் மீன்ஸ் வெண்டார் அண்ட் பர்ச்சேசர்னு இருக்குது. ஃபோர்த் ரெக்டிகல்ஸ்னால் என்ன? வேரஸ்னு ஸ்டார்ட் ஆகும். ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு பாஸ்ட் டிரான்சாக்ஷன், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வச்சுருந்தாங்க, என்னென்ன என்க்யூமரன்ஸ்லாம் இருந்தது, ஓகே இதில் வந்து வில்லங்கம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து ரெக்டிகல்ஸ். இப்போ வந்து நான் மட்டும் தான் சோல் ஓனர் அப்படின்ட்டு சொல்கிறது தான் ரெக்டிகல்ஸ். ஓகே, தென் வந்து ஆப்ரேட்டிவ் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டட்டம், செகண்ட் ஹெபண்டம், தேர்ட் எக்ஸப்ஷன், ஃபோர்த் கோவனன்ட். ஃபர்ஸ்ட் டெஸ்டட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டெஸ்டட்டம் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு விட்னஸிங் கிளாஸ் சொல்லுவாங்க. டெஸ்டட்டம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நவ் திஸ் டீட் ஆஃப் சேல் விட்னஸ்ட். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது என்ன வேல்யூ, எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்டட்டமில் தான் வந்து மென்ஷன் பண்ணணும். மணி கன்சிடரேஷன் எதில் மென்ஷன் பண்ணணும்னா டெஸ்டட்டத்தில் தான் வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹெபண்டம் அப்படின்னா என்னென்னா செல்லர் வந்து பர்ச்சேஸருக்கு வந்து ப்ராப்பர்ட்டியை கன்வே பண்ணி ஹெபண்டத்தில் தான் வந்து மென்ஷன் பண்ணணும். டு ஹேவ் அண்ட் டு ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணி மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ நாளாக வந்து செல்லர் வந்து டேக்ஸ் வந்து பெய்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ சர்டன் எக்ஸப்ஷன் சொல்கிறாரு, நான் தான் இவ்வளோ நாள் டேக்ஸ் பே பண்ணிட்டுறேன், இதுக்கப்புறம் பர்ச்சேசர் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுங்க, ரெவன்யூ வந்து நீங்கள் கட்டுங்க அப்படின்ட்டு வந்து சில எக்ஸப்ஷன் வந்து கொடுக்குறாரு. இதான் வந்து எக்ஸப்ஷன். ஃபோர்த் கோவனன்ட் அப்படின்னா என்ன? கோவனன்ட்னா ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து லீஸ்க்கு ப்ராப்பர்ட்டி விடுறேன், அவர் கூட நான் வந்து ஒரு கோவனன்ட் ஒரு உடன்படிக்கை வந்து எடுத்து சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா உனக்கு நான் லீஸ் விடுறேன், நீங்கள் வந்து சப்லெட்க்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அந்த உடன்படிக்கை தான் வந்து கோவனன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து ஆப்ரேட்டிவ் பார்ட். நெக்ஸ்ட் ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்? ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டமோனியம் இருக்கும் ஃபார்மேட் பார்ட்டில். டெஸ்டமோனியம் அப்படின்னா என்னன்னா இன் விட்னஸ் வேராஃப்னு வந்து டெஸ்டமோனியம் வந்து ஸ்டார்ட் ஆகும். விட்னஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்ட்டிஸ் சைன் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறது தான் டெஸ்டமோனியம். தென் டெஸ்டமோனியம்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? சிக்னேச்சர் இருக்கும். சிக்னேச்சருக்கு அப்புறம் விட்னஸ் வந்து சைன் பண்ணிருப்பாங்க, அட்டஸ்டேஷன் இருக்கும், அப்புறம் பார்சல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இன் விட்னஸ் இருக்கா,
விட்னஸ் வேர் ஆஃப் இதான் வந்து டெஸ்டமோனியம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெண்டர் அண்ட் பர்ச்சேசர், தட் மீன்ஸ் ரெண்டு பார்ட்டியும் சைன் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து விட்னஸ் இருக்கணும். பார்சல் அப்படின்னா என்ன? ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான் வந்து பார்சல் சொல்கிறாங்க. இந்த என்ன வந்து இப்போ வாங்குகிறோமோ, என்ன சேல் பண்ணுறோமோ, என்ன மார்ட்கேஜ் கொடுக்குறோமோ, அதாவது விற்கிறோமோ, எது வந்து லீஸ்க்கு வந்து விடுறோமோ அதுதான் ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா எந்த அளவுக்கு வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஃப்ளாட் வாங்கினா ஃப்ளாட் வந்து எப்படி வந்து இந்த ஃப்ளாட் வந்து இருக்குது, எந்த அளவில் இருக்குது அப்படிலாம் சொல்கிறது தான் ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதான் வந்து கன்வென்சிங். இப்போ வந்து சில கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம்.